வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அண்ணாவோட ஸ்வீட் பெண்கள். இன்னைக்கு நாங்க வந்திருக்கிற இடம் பிள்ளைகளை பற்றிலாம் கூட்டிட்டு இந்த ஆஃப் இயர்லி லீவுக்கு எங்க ஸ்பெண்ட் பண்றதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஜூக்கும் நானும் இது வரைக்கும் வந்தது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைமு. நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருக்கோம். அங்க ஸ்டார்டிங்லயே எடுக்கலான்னு பார்த்தோம், அப்ப எல்லாம் இந்த புலகுடிங்கலாம் ஒத்துழைப்பு கொடுக்கல. இப்பதான் கொஞ்சம் எங்களை விட்டுட்டு போயிருக்குங்க, அதனால ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு வந்துடலாமே சொல்லிட்டு இப்பதான் குரங்கு கிட்டலாம் வந்திருக்கோம். சிம்பான்சி, அணில் குரங்கு நிறைய இருக்கு, மான்லாம் இருக்கு. குட்டியா இருக்கு வண்டலூர் ஜூல. கொரில்லா குரங்குக்காக இங்க அமைச்சிருக்காங்க. ஒன்னு அம்மா குரங்கு, ஒன்னு அப்பா குரங்கு, ஒரு குழந்தை குரங்கு இருக்கு. இவ்வளவு நேரம் குழந்தை குரங்கு அம்மா குரங்குக்கு பேன் பார்த்துட்டு இருந்தது, இப்ப ரெண்டுமே ஏஞ்சி உக்காந்துட்டு இருக்கு. ஆடி பறந்து ஓடும் மயில் வந்து கூண்டுக்குள்ள அடைஞ்சிருக்கு. நாங்க பாக்குறோம், எங்க கண்ணுக்கு தெரியுது, ஆனா கேமரால சரியா போக்கஸ் பண்ண முடியல. ஓகே, கிளீனிங் வேலையும் நடந்துட்டு இருக்கு. ஒரு மயில் நடந்து வருது. ஓகே, இது வந்து பெண் மயில், தோகை கிடையாது. ஆண் மயில் மேல உட்காந்துருக்கு, பெண் மயில் கீழே இருக்கு. சுத்தி நிறைய இருக்கு. அதான் சைக்கிள் எடுத்துட்டோம். அதுக்கு ஒரு சைக்கிள் எடுத்து லக்கேஜ் வைக்கிறதுக்காகவே மெயினா சைக்கிள் எடுத்துருக்கோம். சுத்திட்டு இருக்கோம், எல்லாத்தையும் காட்டுறோம். இது வந்துட்டு உள்ள 14 கிலோமீட்டரு. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கதான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே. அது மாரிதான் வீட்டுலதான் சும்மா சுத்திட்டு இருந்தோம், திடீர்னு பார்க்குக்கு போலாம் அப்படின்ட்டாங்க. எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். வந்தா செம கூட்டம். சென்னையில இருக்கிற எல்லாருமே இங்கதான் இருக்காங்க, சண்டே எல்லாம், அதனால ஃபுல் கிரௌடு. இதுல இருந்து பசங்களையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு நாங்கெல்லாம் வீடு போய் சேரணும். நைட்டு எப்படி போறதுக்கு 12 ஆயிடும். மான் உங்க கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சருகு மான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெருச்சாலை சைஸ்க்கு தான் இருக்கே மான், ஆனா செம்ம அழகா இருக்கு. உள்ள உட்காந்து இருக்கு. நாங்களும் ரொம்ப நேரமா குண்டு பார்த்தோம், வரல, போக்கஸ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணிருக்கோம். தமிழ்நாட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லா லாங்குவேஜும் பேசிட்டு போறாங்க. இது வந்து நீர் பறவைகளின் சொர்க்கம் போட்டிருக்காங்க. பசங்க நிறைய பேர் எல்லாரும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நிறைய ஸ்ட்ரகிளுக்கு நடுவுலதான் பசங்களையும் மேனேஜ் பண்ணி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. குரங்கு வந்து கூட்டமா கும்பலா உட்காந்துருக்கு. 3-4 பெரிய குரங்கு, 2-5 சின்ன குரங்கு எல்லாம் உட்காந்துருக்கு. நிறைய குரங்கு தான் பாத்துட்டு இருக்கோம். நிறைய வெரைட்டியா பாத்துட்டு இருக்கோம். இது என்னன்னு எனக்கு தெரியல, எங்க பேர் எதுவுமே எழுதி இல்ல, ஆனா கூட்டமா அழகா இருக்கு, நல்லா இருக்கு. ஓபன் பிளேஸ்ல சூப்பரா இருக்கு. ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறோம். பாருங்களேன், அங்க ஊஞ்சல் வேற இருக்கு. போர் அடிக்கிற நேரத்துல ஊஞ்சல் ஆடிட்டு மேல ஏறிக்குங்க போல இருக்கு. அதுங்களுக்குள்ளே கொஞ்சம் சண்டையும் வருது. நம்ம வாழ்க்கை மாதிரி தான் போல, ஒத்துமையும் இருக்கும், சண்டையும் வரும். பட்டர்ஃப்ளை பார்க் வந்து 2015 தான் இனாகிரேட் பண்ணிருக்காங்க. எங்க கூட வந்தவங்கலாம் எங்கன்னே தெரியல, ஒவ்வொருத்தங்களா தேடிட்டு இருக்கோம். சரி, இது உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் அவருதான் எங்களோட ராக் ஸ்டார். எங்க பார்க் என்ட்ரன்ஸ் அழகா பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு கேட் வச்சு சூப்பரா பண்ணிருக்காங்க. பாப்போம். செம கூட்டம் வந்துட்டு இருக்கு. மணி 12 ஆயிடுச்சு. இதுக்கே நாக்கு தள்ளுது. பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை பார்க்கு இங்க ஒன்றும் பெருசா நிறைய இருக்குல்ல. நாங்க நிறைய பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்கு, எங்களால எடுக்க முடியல. கொஞ்சம் நிறைய செடிகள்லாம் வச்சு இடம் பார்க்க செம்ம அழகா இருக்கு. நல்லா ரெடி பண்ணிருக்காங்க. இதோ பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்கு. இதோ பறக்குது பாருங்க. நீ பன்னத்து பூச்சி இல்லைன்னு போட்டிருக்கு, ஆனா இப்ப வந்து க்ளோஸ்ல இருக்கு. நாங்க இவ்வளவு தூரம் உள்ள வந்தோம். சரி, வந்ததுக்கு இந்த பூவையாவது எடுப்போன்னு எடுத்துட்டு இருக்கோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த நிறைய பட்டாம்பூச்சி இருக்கிறத பாக்குறோம். அந்த ஒரு செடியில வந்து ஒரு 7-5 பட்டாம்பூச்சி இருக்கு. அழகா வந்து ஃப்ளை பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே நம்ம நாட்டுல பாக்குற அதே ரகம் தான்.
அங்கங்க மான் தான் அலைஞ்சிட்டு இருக்கு. சூப்பரா ஓப்பன் ஸ்பேஸ்ல புறாக்கள் இருக்கு. அப்புறம் அந்த சைடு வந்து வெள்ளி நிற கோழி அப்படின்னு போட்டிருந்தாங்க. தெரியும்னு நினைக்கிறேன். இதோ இருக்கு பாருங்க, அதான் வெள்ளி நிற கோழியா, நல்ல நீட்டா இறகு வச்சிருக்கு. செவ்வளைய கழுத்து பச்சை கயிறு போட்டிருக்காங்க. அந்த கிளி கழுத்தை பாத்தீங்கன்னா ஒரு மெல்லிசா ஒரு ரெட் கலர் கோடு மாதிரி இருக்கு. அதான் போல செவ்வளைய கழுத்து பச்சை கிளி, அழகா இருக்கு. இதுதான் செமையா, நிறைய கிளி இருக்கு. ஃபுல்லா அழகா உட்காந்துட்டு இருக்கு. அந்த கிளைகள்ல நிறைய கிளி இருக்கு. கிளி அப்படின்னு போட்டிருக்காங்க. அலெக்சாண்டர் வந்துட்டு இத பஞ்சாப்ல இருந்து நிறைய இடத்துக்கு, யூரோப்பியன் பிளேசஸ், உலகத்துல நிறைய இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி. பஞ்சவர்ண கிளி இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது பஞ்சவர்ண கிளி. அதுக்கு பாருங்களேன், அந்த மோளை மாதிரி வச்சிருக்காங்க. நல்லா கூண்டுக்குள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்கு ஃபுட்டெல்லாம் இங்க வெளியில யாரும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஃபுட்டை அவங்க டைம்க்கு ஏற்ற மாதிரி இங்க நல்லா அழகா ப்ராப்பரா கொடுக்குறாங்க. பஞ்சவர்ண கிளி பார்த்து 1 2 3 4 5 இருக்கு. கலர் கலரா இருக்கு. ஒரு ஒன்றும் ஒரு நீலை மற்றும் பஞ்சவர்ண கிளி.